பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நாம் தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் 4:4. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், அடிக்கடி நமக்கு பழக்கமான ஒரு வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபையினருக்கு இந்த நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன் என்கிறதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த பிலிப்பியர் நிருபத்தில் மொத்தம் 4 அதிகாரம் தான் இருக்கு. எல்லாம் சின்ன சின்ன அதிகாரங்கள் தான். இந்த 4 அதிகாரத்தில் மொத்தம் 14 முறை சந்தோஷம் என்கிறதான வார்த்தை வருகிறது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், 4 அதிகாரத்தில் 14 முறைனா கிட்டத்தட்ட 3 முறைக்கு மேலே வருது இல்லையா? அதனால சொல்றார், மறுபடியும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். 14 முறை சந்தோஷம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்திலும் ஒரே வசனத்தில் 2 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், வாசிக்க வேண்டாம். 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில், 18வது வசனத்தில், 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், 17, 18, 28, 29 ஆகிய வசனங்களிலே சந்தோஷம் என்கிற வார்த்தை வருகிறது. 3ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலே வருகிறது. 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், நாம் வாசித்த இந்த 4வது வசனம், 10வது வசனம், இப்படி 14 முறை சந்தோஷம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எங்கிருந்து எழுதுகிறார் என்று பார்க்கும்போது சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருக்கிற யாரையாவது சந்தோஷமா பார்க்க முடியுமா? சந்தோஷமா பார்க்க முடியாது. சிறைச்சாலையில் இருக்கிறவங்க, அவங்க வெளியில எதையும் பார்க்க முடியாது, எதையும் தெரிஞ்சுக்க முடியாது, யாரோடும் பேச முடியாது. சில நேரம் அந்த அறைக்குள்ளேயே தனியாக கூட இருக்க நேரிடும். அங்கே சரியான லைட் இருக்காது, ஃபேன் இருக்காது, எந்த வசதியும் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது. நம்ம நினச்சது எதையுமே அங்கே சாப்பிட முடியாது, செய்ய முடியாது. அங்கே என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம அனுபவிக்க முடியும். அதுதான் சிறைச்சாலையின் அனுபவம். அப்போ சிறைச்சாலையில் இருக்கிற யாருமே கண்டிப்பாக எப்படி இருக்க மாட்டாங்க? சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ சிறைச்சாலைக்குள்ளிருந்து ஒரு நிருபத்தை எழுதுகிறார். எபேசியர், பிலிப்பியர் நிருபங்கள் எல்லாம் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட நிருபங்கள். சிறைச்சாலையிலிருந்து இந்த பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு ஒரு கடிதம், நிருபம் என்று சொன்னால் கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தில் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த 4 அதிகாரத்தில் 14 முறை சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒருத்தர் வெளியில இருக்கிறவங்களை எழுதுறார். அல்லேலூயா. அதான் பெரிய ஆச்சரியமான காரியம். சந்தோஷமா இருங்கள் என்று சொல்வதும், சந்தோஷமா இருப்பதும், சந்தோஷம் என்கிற வார்த்தை சொல்வதும் நமக்கு எளிமையாக தோன்றலாம். ஆனா அது எந்த சூழ்நிலையில, எந்த நிலைமையில அது சொல்லப்படுகிறது, அது நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்கிறது தான் முக்கியமான காரியம். பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான காரியம். சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு தேவ மனுஷன் வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு எழுதும்போது, நாம் அப்படி ஒரு லெட்டர் எழுதினா எப்படி எழுதியிருப்போம்? நம்ம எழுதுகிற லெட்டரில் அதை வாசிக்க வாசிக்க அவன் அழுதே என்ன செய்வான்? செத்து போயிடுவாங்கிற மாதிரி எழுதிடுவோம். ஐயையோ, எனக்கு இங்கே தண்ணி இல்லை, எனக்கு இங்கே டீ கிடைக்கல, இங்கே வாழைப்பழம் தரல, பாயசம் தரல, ஃபேன் இல்லை, கரண்ட் இல்லை, கொசு கடிக்குது, இப்படிலாம் எழுதி வீட்டில் இருக்கவங்களாம் என்ன செய்வோம்? கரையை வச்சிருவோம். அல்லேலூயா. ஆனால் சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனிதன், தேவ மனிதன்,
அவன் எழுதுகிற கடிதம் உபத்திரவத்தில் இருக்கிற ஜனங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலை தான் அந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். 14 முறை சந்தோஷம் சந்தோஷங்கிற வார்த்தை அந்த சின்ன ஒரு நிருபத்தில் அவர் எழுதி இருக்கிறதை பார்க்க முடியும். மறுபடியும் அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த நிலைமையில சந்தோஷமா இருக்க முடியும்னா நீங்க இருக்கிற நிலைமையில அதிக சந்தோஷமா இருக்க முடியும் என்கிறதாக உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்பது அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 13 to 16 வரைக்கும் வாசிங்க. சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சரி அவன் பாருங்க. இந்த வசனங்களை வாசிக்கும் போது அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார்? கட்டுகளோடு விலங்கிடப்பட்டு இருக்கிறார், சிறைச்சாலையில் இருக்கிறார். அதோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து என்று வாசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் காணப்படுகிறார். கட்டுகளோடு உபத்திரவம் இருக்கும்போது தான் இந்த நிருபத்தை எழுதி அந்த பிலிப்பு சபைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த பவுல் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த வசனத்தை வாசிக்கிற நாம் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இல்லை. நம்ம யாரும் சிறைச்சாலையில் இல்லை. நம்ம எல்லாரும் நல்ல ஏசி ரூம்ல இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடைய கவலைகள் எல்லாம் விட்டு விடுவோம், சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்வோம். அங்க இன்னொரு வாசித்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்கணும். அது ஒரு முக்கியமானது. சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு டிவியில ஜோக் சேனல் வச்சு பார்த்துட்டு இருக்க கூடாது. பைபிளில் சொல்லியிருக்கு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி. அதனால ஜோக்குக்குன்னே தனி சேனல்லாம் இருக்கு இல்லையா? யூடியூப்ல இப்போ எதுக்கு டிவியெல்லாம் ஆன் பண்ணணும்? யூடியூப்லேயே பார்த்துட்டு போகலாம். காமெடி நடிகர்களுடைய காட்சிகள் இதெல்லாம் பார்த்து சிரிச்சா அது ஆண்டவர் விரும்புகிற சந்தோஷம் அல்ல. அல்லேலூயா. அது அநித்தியமான பாவ சந்தோஷம். கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அல்லது யாரையும் ஒருத்தர் பரிகாசம் செய்கிறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இதில் கூட சந்தோஷம் கிடைக்கும். அல்லேலூயா. சிலருக்கு வேலையே யாரையாவது ஒருத்தர் என்ன செய்வாங்க? கிண்டல் பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. அது ஒரு நேர போக்கு மாதிரி. வசனத்தில் வாசிக்கிறோம், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமல் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட சந்தோஷம் அல்ல. இன்னும் சிலருக்கு கோல் சொல்றதுல ஒரு சந்தோஷம், போட்டு கொடுக்கறதுல. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட கோல் சொல்றது, போட்டு கொடுக்கறது, அதுல ஒரு சந்தோஷம். சிலருக்கு 2 பேருக்கு நடுவில் சண்டையை மூட்டி விடுறதுல ஒரு சந்தோஷம். அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க, இவங்க உட்காந்து என்ன செய்வாங்க? ஓரமாக உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இப்படி சந்தோஷங்கள்ல பலவிதமான சந்தோஷங்கள் இருக்கு. அதுக்கு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மொட்டையா சந்தோஷமா இருங்கள் எழுதியிருந்தா நம்ம எல்லாம் இப்படி சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல. நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி சந்தோஷமா இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷம். அங்கே வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் நம்மால சந்தோஷமா இருக்க முடியுமா? அல்லேலூயா. எப்பவும் சிரிச்சுட்டே இருந்தா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம் வேற. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சொன்னா எல்லா சூழ்நிலைகளிலும். நாம் ஏற்கனவே பார்த்தது போல பவுல் எந்த நிலைமையில இந்த நிருபத்தை, இந்த வார்த்தையை எழுதுகிறான் என்று சொன்னால் சிறைச்சாலையின் அனுபவங்களிலும் பவுலால் என்ன செய்ய முடிகிறது? சந்தோஷமாய் இருக்க முடிகிறது. அல்லேலூயா. நம்ம எப்போ சந்தோஷமா இருப்போம்? நம்ம கேட்டதெல்லாம்
ஆண்டவர்ட்ட கேட்டதுதான் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷமா இருப்போம். நம்ம ஜெபத்தில் ஆண்டவர்ட்ட கேட்குறோம், கேட்டவொன்னே ஆண்டவர் நமக்கு தந்துட்டாருன்னா நமக்கு என்ன சந்தோஷம். உடனே அன்னைக்கு நடக்கும்போது பாட்டு தான், பைக்கில் போகும்போது பாட்டு தான், சமைக்கும் போதும் பாட்டு தான், எங்கே போனாலும் பாட்டு தான். ஏன்னா கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு, ஜெபம் பண்ணதெல்லாம் நடந்துருச்சு. ரொம்ப பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. கேட்டது கிடைக்கலன்னா பைபிளெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி போட்டு பாட்டு புக்கு எல்லாத்தையும் எடுத்து கோபமாக கொண்டு செல்ஃபில் டமார்னு வச்சுட்டு, இந்த ஆண்டவர் நானும் 2 மாதமாக ஜெபம் பண்ணிருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. யோனா என்ன செஞ்சான்? அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறலைங்கிறதுக்காக அவன் என்ன செய்தானா? எரிச்சலாக இருந்தானா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அந்த இடத்துல அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு ஆமணக்கு செடி என்ன செய்கிறாரு? முளைக்க பண்ணுறாரு. இவர் ஜாலியாக என்ன செய்கிறாரு? படுத்து காலாட்டிக்கிட்டு என்னைக்கு இது அழியும் என்னைக்கு அழியும்னு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அந்த ஆமணக்கு செடியை என்ன செய்யுச்சு? மரத்தை ஃபுல்லாக அரிச்சு இவர் தலையில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் பயங்கர கோபம் வந்துருச்சு இவருக்கு. என்னடா இது, இந்த செடி பாரு நல்ல நிழலாக இருக்குன்னு இங்கே படுக்கையை போட்டால் இன்னைக்கு வெயில் அடிச்சு காஞ்சி போயிடுச்சு, இது செடி பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோபமாக வருது. அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு? கேட்குறாரு, என்னப்பா என்ன கோபம், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நான் நீ எதுக்கு இப்படி எரிச்சலாக இருக்கிற? இந்த ஆமணக்கு நிமித்தமாக எரிச்சலாக, நீயா நட்ட, நீயா தண்ணி ஊற்றின, நீயா வளர்த்த? இல்லை, ஒரே நாளில் வளர்ந்துச்சு, சந்தோஷமாக படுத்துக்கிட்டேன், அடுத்த நாள் பட்டு போச்சு, இவ்வளோ கோபம் வருது, இவ்வளோ எரிச்சல் வருது. அவன் சொல்கிறான், மரண பரியந்தம் நான் இப்படி தான் எரிச்சலாக தான், சாகிற வரைக்கும் எரிச்சலாக தான் இருப்பேன், நான் சொன்னது நடக்கலை இப்படி தான் இருப்பேன். அப்படி தான் நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம்? டெய்லியும் ஜெபம் பண்ணுறவங்க இப்படி சில நேரம் விரக்தியில் என்ன செய்கிறோம்? பேசாமல் பெட்ஷீட்டை போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா மூடிட்டு ஆண்டவர் மேலே பயங்கர கடுப்பு கோபத்தில் தூங்கிடுறோம். அல்லேலூயா. அப்போ ஜெபம் கேட்கப்பட்டால் சந்தோஷமா இருக்கிறோம், ஜெபம் கேட்கப்படாவிட்டால் நம்ம சந்தோஷம் போயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கேட்பது கிடைக்கும் போது நமக்கு என்ன வருகிறது? சந்தோஷம் வருகிறது. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் என்ன செய்யணும்? நடக்கணும். அல்லேலூயா. உதாரணமாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறோம், பயங்கரமான வெயிலாக இருக்குது, சரி இப்போ கொஞ்சம் நிழல் இருந்துச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு திடீர் நிழல் இருந்துச்சுன்னா சந்தோஷம்தான். ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் மழை அடித்தா நல்லா இருக்குமே, மழை வந்துச்சுன்னா சந்தோஷம். இது போல் நம்ம நினைச்செல்லாம் நடந்தால் சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். பாஸ்டர் இந்த வாரம் நான் சாட்சி சொல்லணும் பாஸ்டர். கண்டிப்பா இந்த வாரம் டைம்ல இல்லை சார், இல்லை பாஸ் கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா ஏதோ ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு, ஏதோ ஒன்று நம்ம நினைச்சது நடந்திருக்கு, அதனால அந்த ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. எதுவுமே நடக்கலைன்னு வைங்களேன், பாஸ்டர் அவங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும். ஹலோ பிரதர், ஏன் பிரதர் இந்த வாரம் வரல? அதான் பாஸ்டர் ரொம்ப சங்கடமாக போச்சு, நான் இப்படி ஒரு காரியம் நடக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன், நடக்கவே இல்லை, அதனால காலையில் நல்லா தூங்கிட்டேன், ரொம்ப சோர்வாயிடுச்சு. சரி சபைக்கு போய் நமக்கு என்ன கிடைக்குது, நம்ம இன்றைக்கி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்போம், அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து ரிப்ளை வரும். அல்லேலூயா. இதுதான் இன்றைய கால ஆவிக்குரிய அனுபவம். அல்லேலூயா. சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, சந்தோஷம் இல்லாமல் போச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிரும். அல்லேலூயா. அப்புறம் சாட்சியம் வராது, பாட்டம் வராது, ஜெபம் வராது, சர்ச்சைக்கு போகிற மனசும் வராது, எதுவுமே வராமல் மக்காயிரு போயிடும். அல்லேலூயா. ஆகவே இந்த சந்தோஷம் என்பது அங்கே அதான் சொல்லப்படுறது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க.
அதுதான் அந்த எப்பொழுதும் என்கிற வார்த்தை. எப்பொழுதும் அப்படின்னா 24 மணி நேரம் சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் நினைச்சிருவாரு, கொண்டு போய் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே கொண்டு போய் சேர்த்துருவார். அல்லேலூயா. இது சிரிச்சுட்டே இருக்க பைத்தியம் போல அப்படின்னு சொல்லி. அதில் அந்த சந்தோஷம் இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமா இருக்கணும். கேட்டது கிடைச்சாலும் சந்தோஷமா இருக்கணும், கிடைக்காம போனாலும் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. நினைச்சது நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், நடக்காம போனாலும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அங்க அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. வேதத்திலே 2 பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிங்க. மத்தேயு 5, 11, 12. மத்தேயு சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். சரி, இந்த 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சந்தோஷமா இருக்க சொல்றாரு? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்றாரு. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால். அல்லேலூயா. ஆண்டவர் நிமித்தமாக யாராவது நம்மளை நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, பலவித தீமையான வார்த்தையை சொல்றாங்க, பொய்யான வார்த்தைகளை சொல்றாங்க அப்படின்னா நீங்க பாக்கியவான்கள். நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அல்லேலூயா. நமக்கு விரோதமா யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்மால சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனா சந்தோஷமா இருக்க சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம உடனே என்ன செய்வோம்? ஆண்டவரே, ஏசப்பா, என்னை இப்படி பேசுறாங்களப்பா, அல்லேலூயா, என்னை இப்படி சொல்றாங்களப்பா, நான் செய்யாத தப்பெல்லாம் சொல்றாங்களே, செஞ்சதா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? கண்ணீர் வடிச்சிட்டு இருப்போம். ஆனா இயேசு சொல்றாரு, அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னா நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அதற்கேற்ற பலன் நமக்கு பரலோகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் போய் நம்ம எல்லாம் மொக்க பீஸா உட்கார்ந்து இருக்க கூடாது. அங்கெல்லாம் பலன்களை பெற்றுக்கொண்டவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக பலன்களை வைத்திருக்கிறார். 2 வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் வரும்போது அவரோடு கூட பலன்களும் அவர் கொண்டு வருகிறார். அந்த பலன்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த பலன்கள் யாருக்கு? சும்மா நார்மலா சபைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. அல்லேலூயா. சும்மா ஒரு கடமை கிறிஸ்தவங்களா வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பலனுமே கிடையாது. ஆண்டவர் நிமித்தமா நாம் நிந்தைகளையும் அவமானங்களையும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் ஒருவேளை சகித்தோமானால் நமக்கு அதற்கேற்ற பலன் நிறைய உண்டு. அதனால தான் சொல்லப்படும், நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நிமித்தமா நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் இதெல்லாவற்றையும் நாம் சகித்துக் கொள்ளும் போது தான் நமக்கு அந்த பலன் கிடைக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யுங்க? நம்ம இதே நினைச்சிருந்தா சந்தோஷம் வராது. இதற்கு நமக்கு பலன் இருக்கிறது என்று நினைத்தால் சந்தோஷம் வந்துவிடும். அல்லேலூயா. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஆகவே நாம் என்ன செய்வோம்? சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். ஆனா அதுல முக்கியமான ஒரு வேர்டு, அதை எடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம வாங்குற நிந்தை, திட்டு, அவமானம், கெட்ட வார்த்தை, சாபம் எல்லாம் எது நிமித்தமா இருக்கணும்? நம்ம செஞ்ச வேண்டாத வேலை நிமித்தமா இருக்கக்கூடாது.
கிறிஸ்துவின் நிமித்தமா. அல்லேலூயா. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு வேண்டாதவளை பார்த்துட்டு திட்டு வாங்கிட்டு இந்த வசனத்தை எடுத்துட்டு போய் நிற்காதுங்க. ஆமா, இன்னைக்கு பாஸ்டர் எனக்காக தான் பேசினார். அல்லேலூயா. பாஸ்டர் கரெக்டாக பேசினார். என்னை எல்லாரும் நினைச்சுறாங்க, திட்டுறாங்க, என்னை எல்லாரும் பயங்கரம் பேசுறாங்க. ஆனா எதுக்கு பேசுறாங்க, எதுக்கு திட்டுறாங்கிறத யோசிக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தமாய் நாம் பாடுபட்டால் அதுல என்ன செய்வோம்? சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். அல்லேலூயா. இன்னொரு இடத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40, 41, 42 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5, 40, 41, 42. ஆமென். அல்லேலூயா. இங்க பேதுருவும் அப்போஸ்தலர்களும் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். எதற்காக என்றால் இயேசுவை குறித்து அவர்கள் சுவிசேஷம் சொன்னபடினாலே. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக இங்கே இவர்கள் எல்லாரும் ஒருமனமாய் கூடி சபையிலே ஆண்டவரை ஆராதித்தார்கள், ஜெபித்தார்கள், ஊழியம் செய்தார்கள். அப்போஸ்தலர் கைகளாலே பெரிய அற்புதங்கள் அடையாளங்களும் நடைபெற்றது. எப்படியோ இயேசு கிறிஸ்து பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்களை செய்து அந்த உலகத்தை கலக்கி கொண்டிருந்தார். அதை பொறுக்க முடியாத அந்த பிரதான ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள், அந்த யூத மத தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறைந்து கொன்னுட்டாங்க. முடிஞ்சப்பா கதை அப்படின்னு நினைச்சா, இப்போ அவர் ஒருத்தராக தான் அற்புதம் செஞ்சாரு. இப்போ அதே மாதிரி அற்புதம் செய்யறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டான். அப்போஸ்தலர் எல்லாரும் போற இடங்கள்ல அனுப்பிச்சுதாங்க. வியாதிகளை குணமாக்குனாங்க, பிசாசுல துரத்துனாங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புனாங்க. இயேசு கிறிஸ்து செய்ததும் செய்யாத அற்புதங்கள் எல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சபைகளுக்குள்ளே சேர்ந்து கொண்டே இருந்தார்கள். இந்த மார்க்கத்தில் நிறைய பேர் வந்து இணைஞ்சாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இல்லையா? நம்ம வாசிக்கிறோம் பேதுருடைய ஒவ்வொரு பிரசங்கத்தில் 5000 பேர் 3000 பேர் என்று சொல்லி ஜனங்கள் சேர்ந்து கொண்டு பெரிய ஒரு கூட்டமாயிட்டே இருந்தாங்க. பயங்கரமான ஒரு கூட்டம், திரளான ஜனங்கள். இதை பார்த்து அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு பொறாமை வந்துச்சு. என்னடா அந்த இயேசுன்னு சொல்லி ஒருத்தனை நம்ம கொலை பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு நினச்சோம். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ ரொம்ப பெருகிட்டாங்களே. அல்லேலூயா சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து மூட்டைப்பூச்சி மாதிரி. மூட்டைப்பூச்சியை நசுக்குனா அது என்ன செய்யும்? ஸ்ப்ரெட் ஆகும், இன்னும் நிறைய பெருகும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இங்கே இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சிட்டோம், நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பின்பு அநேகர் எழும்பி என்ன செய்தாங்க? ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க, அற்புதம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஜனங்கள் நாளுக்கு நாள் சேர்ந்துட்டே இருந்தாங்க. நம்ம 2ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை வாசிக்கிறோம். இது நம்ம 5ஆம் அதிகாரத்துக்கிட்ட வந்துட்டோம். அதுக்கு பிறகு மக்கள் சேர்ந்து எல்லாரும் அங்கே எல்லாரும் ஓரிடத்தில் கூடினார்கள். அல்லேலூயா. ஒரு மனமாய் இருந்தார்கள், ஒன்றாய் சாப்பிட்டார்கள், ஒன்றாய் தங்கினார்கள், சொத்துக்களெல்லாம் விற்று ஒரே அக்கௌண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்படி பயங்கரம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் பொறாமையில் இந்த பேதுருவையும் அப்போஸ்தலரையும் பிடிச்சி சிறைச்சாலையில் வச்சுருந்தாங்க. இவங்களை என்ன செய்ய வேண்டியதான்? எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான், கொலை பண்ணிடணும், இப்படியே விட்டால் சரியாகாதுன்னு சொல்லி ஐடியா பண்ணிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது, ஆண்டவர் ஒன்று செய்ய நினச்சா அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்த உடனே சரி என்ன பண்ண இவனுங்களை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசு நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அல்லேலூயா. சரி, விடுதலையாக்குறதே விடுதலையாக்குறோம், என்ன செய்வோம்? 4 கொடுத்து அனுப்பும். அப்பந்தான் இவனுங்க என்ன செய்வாங்க? அடங்கி இருப்பானுங்க. சரி நீ வந்து நம்ம இதை செஞ்சா தூக்கி உள்ள போட்டுருவான், அடிப்பான், கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டி அவங்களை அடிச்சு என்ன செய்வாங்க? இயேசு நாமத்தை குறித்து பேசவே கூடாது, பேசுனா பழையபடி உள்ளத்துக்கு போட்டு மரண தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அனுப்பிச்சுதாங்க
கட்டளையிட்டு அனுப்புனாங்க. அல்லேலூயா. அவங்க அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். அல்லேலூயா. எப்படி திரும்பி வந்தாங்களா? சந்தோஷமா திரும்பி வந்தாங்களா? அல்லேலூயா. நல்ல அடி. போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி அடிப்பாங்க தெரியும்ல உங்களுக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல அடி என்ன செய்வாங்க? எங்கன்னு பார்க்காம அடிப்பாங்க. ஏன்னா அவங்கள யாரும் கேட்க போறதில்லை. அதனால அடி தோலை உரிச்சிருவாங்க. சும்மா அடிச்சு விட்டாங்கன்னு நினைப்பீங்களா? நல்லா அடிச்சு. அப்பதான் அவன் இனி என்ன செய்யக்கூடாது? இயேசு குறித்து சொல்லக்கூடாது, இனி எங்கேயும் ஊழியம் இவன் சுற்றிட்டு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அடி நல்லா அடிச்சு இவங்களை வெளியே அனுப்புனா இவங்க சிரிச்சுட்டே வந்தாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அல்லேலூயா சொல்றதுக்கே யோசிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கதை சொன்னா எப்படி நீங்க அல்லேலூயா சொல்லணும்? இது மாதிரி நம்ம 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 வாழ்க்கையில் நடக்குமா? நான் முதல்ல சொன்னேன், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை சொல்லும்போது சிறைச்சாலையிலிருந்து என்ன செய்றாரு சொல்றாரு. நம்ம சிறைச்சாலையிலிருந்து ஒரு கடிதம் போட்டா வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒரு மாசம் சாப்பிட முடியாத அளவுக்கு துக்கத்தை உண்டாக்கிடுவோம். அல்லேலூயா. ஆனா அவர் சந்தோஷமா இருங்கள் சொல்லி லெட்டர் போட்டார். இப்போ பாருங்க, இவங்க சிறைச்சாலையிலிருந்து அடி வாங்கிட்டு வெளியே வரும்போது அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கும் பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். அதான் நான் முதலே சொன்னேன், ஆண்டவருக்காக நம்ம படுகிற பாடுகளுக்கெல்லாம் என்ன உண்டு? பலன் உண்டு. அதனால ரொம்ப சந்தோஷம். பா நல்ல அடி கிடைச்சிச்சு, அதனால நம்ம பரலோகத்துல எல்லாருக்கும் இரும்பு சேர்னா நமக்கு மட்டும் தங்க சேர் இருக்கும். ஒரு இமேஜின்காக சொல்றேன். அல்லேலூயா. இருக்காதுன்னு நினைக்காதுங்க. ஏன்னா அங்க ரோடே எப்படிதான் இருக்குமா? தங்கத்தினாலதான் ரோடே இருக்குமா? அல்லேலூயா. ரோடே தங்கமா இருக்கும்போது சேர் எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல தங்கம் தான் பரிசு நினைக்கிறீங்களா? இல்ல, தங்கத்தை விட விலையேற பெற்ற நிறைய பொருட்கள் இருக்கு. ரத்தினங்கள், வைரம், வைடூரியம், பவளம், இதெல்லாம் நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஆகவே இவங்களுக்கு ஏன் இந்த சந்தோஷம் வருதுன்னா, அவங்க அடி கிடைச்சதில் அவ்வளவு சந்தோஷம். இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சே, இந்த அடிக்கெல்லாம் நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இந்த அடிக்கெல்லாம் நமக்கு சந்தோஷம் உண்டு. இந்த அடிக்கெல்லாம் மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. ஆகவே தான் பவுல் சொல்ற, இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே. அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக நிந்தனைகளை நீங்க ஏற்றுக்கொள்வதற்கு, பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்காக நீங்களே போய் யாராவது அடிக்க சொல்லிடாதுங்க. பாஸ்டர் இப்படி சொல்லியிருக்காரு, 2 கணத்துல நீ அடி, காது கிளியட்டும், எனக்கு ஒளி வரன்னு சொல்லிடாதுங்க. அது யாருக்கோ கிஃப்டா கிடைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக பாடுகளை சகிப்பது என்பது நமக்கு கிடைக்கிற பாக்கியம். நமக்கு கிடைக்கிற பாக்கியம். அது பாக்கியமாக கருதுவோம். நிந்தனைகளை பாக்கியமாக கருதுவோம். மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை பாக்கியமாக கருதுவோம். அதை நினைச்சு அழுது கரைஞ்சு சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பலன் இல்லை. அது யார் பாக்கியமா எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பலன், யார் சந்தோஷமா நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பலன். அல்லேலூயா. அப்ப இவங்க எந்த நிலைமையில சந்தோஷமா ஜாலியா வராங்க பாருங்க. கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்ல பிரியாணி, மூக்கு முட்டை சாப்பிட்டு, 65 சாப்பிட்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, பாப்கார்ன் சாப்பிட்டு, பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு அப்படியே வெளியே வரோம் பாருங்க ஜாலியா. அல்லேலூயா. அந்த மாதிரி வர்றாங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பான், என்னடா இவன் எவ்வளோ சாப்பிட்டான்னு தெரியலையே, இவ்வளோ சிரிச்சிட்டு வரானுங்க. அல்லேலூயா. ஆனா வாங்கி இருக்கிற அடி அவங்களுக்கு தான் தெரியும், உள்ள இருக்க வலி அவங்களுக்கு தான் தெரியும். அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், அதுதான் கர்த்தருக்குள் வருகிற சந்தோஷம். அல்லேலூயா. ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா, எங்கேயாவது போய் ஓடி ஒழிஞ்சிருவோம்ப்பா. அல்லேலூயா. இனிமேல் இந்த ஊழியமே வேண்டாம், இது மாதிரி அடி வாங்க எவனாலும் முடியாது அப்படின்னு நினைச்சாங்களா? அல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாங்க, தினந்தோறும் தேவாலயத்தில் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு தேவைங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பவுல் சொன்னாரு, நம்முடைய சந்தோஷம் உலக பிரகாரமான சந்தோஷமா இருக்குதா அல்லது கர்த்தருக்குள் சந்தோஷப்படுறோமா? உலகத்தார போல ஜோக்கு பார்த்துட்டு நக்கல் அடிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறோமா அல்லது கர்த்தருக்குள் வருகிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா, வெளிப்படுத்துறோமா? அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறோமா அல்லது நல்ல நினைச்சதெல்லாம் நடந்தா கேட்டதெல்லாம் கிடைச்சா மட்டும் சந்தோஷம், இல்லைன்னா சோர்ந்து போயிடுறோமா? கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும், நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சந்தோஷமா இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றாரு. அவர் எழுதுகிற சூழ்நிலையும் சிறைச்சாலை, அந்த நாட்களில் சபைகளுக்கும் உபத்திரவம். அப்படிப்பட்ட இடத்துல தான் அந்த வார்த்தையை அந்த நிருபத்தில் 14 முறை எழுதி அந்த ஜனங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நம்ம உருவாக்குவோம். நம்ம பெற்றுக்கொள்றது மட்டும் இல்லை, மற்றவங்களையும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை வழி நடத்துவோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். பவுல் சொல்லுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, நிமித்தமாக நாங்கள் நிந்திக்கப்பட்டாலும், துன்பப்படுத்தப்பட்டாலும், அவமானப்படுத்தப்பட்டாலும், அடிக்கப்பட்டாலும், நொறுக்கப்பட்டாலும் அங்கே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். எங்க சந்தோஷம் உமக்குள்ள இருக்கணும்ப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க. அப்போஸ்தலர்களே இந்த கிருபை தாங்க. அந்த பிலிப்பு சபையினருக்கு அந்த கிருபை தாங்கன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஓ ரபகன சகன ரபகனம ரிபிகனம ரபகன சகன ரமகன. அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். உயர்வானாலும் தாழ்வானாலும், ஆமென், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன். சந்தோஷமாயிருங்க, ஆமென், ஆமென், சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், ஆமென், நெருக்கத்தின் நேரத்திலும், ஆமென், கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன். எஸ், ஆமென். சந்தோஷமா தேவன் உங்களை பார்க்கிறார். நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமா. தோல்விகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், ஆமென், 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 தோல்விகள், ஆமென், நஷ்டங்கள், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன், ஆமென், நம்மோடு இருப்பதா. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, ஆமென், ஆமென், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும், ஆமென், சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன், ஆமென். சந்தோஷமாயிருங்க,
ஆமென் ஆமென். சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் ஆமென் ஆமென். விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் ஆமென். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா அப்பா ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமா ஆமென் ஆமென். சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இருங்க எப்பொழுதும் ஆமென். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.